வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சார், சுமையா. ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய ஆளுநர் திருவள்ளுவருடைய திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செஞ்சாரு. இப்போ என்ன சடனா இந்த விழான்னு தெரியல, திருவள்ளுவர் விழா அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா காவி நிறத்தில் இருந்ததை பார்க்க முடியுது. அதாவது திருக்குறள் உலக பொதுமறையாக இருக்குது. திருவள்ளுவர் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே சொந்தமானவர். அவங்க எல்லாருக்குமே அவருடைய குறள்கள் பொருந்தும், எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒருத்தரை ஒரு சாராருக்கு மட்டும்தான் இவர் அப்படின்ட்டு அவர் மேல காவி நிறம் பூசப்படும் போதெல்லாம் கடந்த 5 வருடங்கள்ல தமிழ்நாடு அரசு MKS அவர்களுடைய தலைமையில எந்த அளவுக்கு எதிர்ப்பு எல்லாம் வந்ததுன்றதை பார்த்தோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசு திருவள்ளுவர் காவி நிறத்துல இருந்தா நமக்கு என்ன, ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டிருந்தா நமக்கு என்ன, குங்குமம் போட்டுன்னு எது வச்சிருந்தா நமக்கு என்ன, பூணல் போட்டா நமக்கு என்ன அப்படின்ட்டு கண்டுக்காம இருக்கிறது ஏற்புடையது அல்ல அப்படின்றது எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. இல்லை, அவங்க அருண்ராஜ் அவர்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு முன்பாக அந்த நிகழ்வுக்கு ஒரு அழைப்புதல் முன்னுக்கூட்டி வந்துருச்சு. அந்த அழைப்புதல்லையே திருவள்ளுவருடைய படத்தில் ஒரு காவி உடை அணிந்த மாதிரியான படங்கள் தான் இருந்தது. இன்னொன்று, திருவள்ளுவருக்கான அந்த பிறந்த தேதியாக அவர்கள் சொல்லக்கூடிய விசாகம், அதான் வைகாசி விசாகங்கிற மாதிரி வச்சு பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திருவள்ளுவர் எப்போ பிறந்தாருன்னு தெரிஞ்சிருந்தா எங்கே பிறந்தார், மயிலாப்பூர்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் இது பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் கலைஞர் ஆரம்பத்தில் அந்த கோயிலுக்கெலாம் கோயில்னா அந்த திருவள்ளுவருக்கான மண்டபம் எல்லாம் பண்ணும்போது ஆதரவு கொடுத்தாரு. அப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது தான் பார்த்தா அவர் கடவுளாக மாற்றி வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்து மதத்தை சேர்ந்த ஒரு துறவி அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அவர் விட்டு வெளியில் வந்து தான் அவரை இது கன்னியாகுமரியில் இந்தியாவினுடைய தென்கோடியில் ஒரு சிலையாக நிறுத்தி அவர் தமிழ் அடையாளமாக, தமிழர்களுடைய அடையாளம்னா அப்படின்னா மத அடையாளமாக இல்லாமல் இன அடையாளமாக அவர் மாற்றினார். திருக்குறளை பேருந்துகளில் எழுதுறது, அது மாதிரியான விஷயங்களை செய்கிறது. அதேமாதிரி திருவள்ளுவரை நம்மளுடைய அடையாளமாக காட்டுவது. அவர்கள் ஏதோ ஒரு சாமியாரை காட்டுறாங்க அப்படின்னா நமக்கான அடையாளம் அப்படி. அவர்கள் சீதையை இப்போ ஒரு பெண்ணின் உத்தமமான பெண்ணாக காட்டினால் நம்ம இதில் கண்ணகி, அந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு கலாச்சார அடையாளங்களை தமிழர்களுக்கு என்று உருவாக்கி கொடுத்தவர் கலைஞர். ஆனால் திருவள்ளுவருக்கான இதில் பார்த்திங்கன்னா வரையும் பொழுதே அவருக்கு ஒரு உடையில் ஒரு நூல் இருந்திருக்கு. கலைஞர் போய் வரையும் போது திருவள்ளுவருக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்ம இப்படி தான் இருப்பார்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. சரி, ஒரு கற்பனையாக ஒரு பாத்திரம் நம்ம அடிப்போம்னு சொல்லி அவர் ஒரு வரைய சொல்கிறாரு. வரைஞ்ச படத்தை மாதிரியை பார்க்க போகிறாரு. பார்க்க போனால் ஒரு நூல் இருந்திருக்கு. அந்த திருக்குறள் தான் ஒரு நூல், இந்த நூல் தேவையில்லைன்னு கலைஞர் அந்த கரெக்ஷன் சொல்லி எடுத்து விட்டு அப்போவே ஒரு சாதிக்குள்ளே அவரை அடக்க பார்த்தாங்க. அதற்கு பிறகு இப்போ ஒரு மதத்துக்குள்ளே அவரை அடக்க பார்க்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர், வட மாநிலத்தை சேர்ந்தவர். RN ரவி கேரளாவில் வேலை பார்த்த ஒரு IPS அதிகாரி. அதற்கு பிறகு நாகாலாந்து கவர்னர் இருக்கார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளுடன் RSS ஆட்களுடன் பேசும்போது எதையெல்லாம் சொல்லி இவங்களை சீண்டலாம், இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை எப்படி சீண்டலாம்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் அன்றைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த திருவள்ளுவரை வைத்து சீண்டலாம்னு சொல்லி அது மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. செய்யும் பொழுது பிரச்சனையாகுது. அதுக்கு எதிர்ப்புணர்வை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சம் மாற்றிக்கிறார். அதேமாதிரி தமிழகம்னு போட்டு ஒரு அழைப்புதலை அச்செடுத்துட்டார். கடுமையான எதிர்ப்பு கிளம்பவும் திரும்ப இது பண்ணிட்டாங்க. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் மாநிலம் இருக்கக்கூடிய யாரோ ஒரு சிலர் தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அந்த இப்போ ஏன்னா அர்லேகர் தமிழ்நாட்டுக்கான பொறுப்பு ஆளுநர். அவர் திருவள்ளுவருக்கு கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது, இதுவும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கான பொறுப்பு ஆளுநராக இருக்கிறார். அப்போ இவர் ஏன் இப்போ இதை பண்ணுறாங்க அப்படின்னா ஆழம் பார்க்குறது. இந்த அரசு எவ்வளோ சொரணையோடு இருக்குது. திமுக அரசு சொரணையோடு இருக்கும். திமுக அரசு ரிட்டலேட் பண்ணும், கடுமையான எதிர்வினைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்காங்க அவங்க. இப்போ ஆனால் இந்த அரசுக்கு எப்படி இருக்குது, இந்த அரசு எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இப்போ பண்ணுறாங்க. அதை பற்றி அவங்க கவலையே படலையேங்க. அதாவது முதல் முறை பதவியேற்றாங்க, அப்புறம் நடந்தது. அடுத்த முறை பதவியேற்றாங்க, அப்புறம் நடந்தது. அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சர்கள் பதவி ஏற்றாங்க. அப்பையும் நடக்குதுன்னா ஒரு தடவை உளுந்தா அடுத்த தடவை அறிவு வரணும், அடுத்த தடவையும் உளுந்து அறிவு வரலைன்னா அப்போ இது இவர்களுக்கு அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து மீதான ஒரு மரியாதை என்பது கிடையாது.
அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு மதசார்பற்ற ஒரு மாநிலத்துக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட உலக பொதுமறையை எழுதிய ஒரு நபரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துக்குள்ள அடைக்கக்கூடிய வேலையை செய்யும் பொழுது அது கடுமையாக விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதான் கிடையாது. நடந்து முடிந்ததுக்கு பிறகு அருண்ராஜ் வந்து அமைச்சர் வந்து பேசுகிறார். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேசி எந்த பயனும் கிடையாது. நடப்பதற்கு முன்பாகவே விமர்சனத்துக்கு உள்ளானாதான் அடுத்த முறை அது நடக்காமல் இருக்கும். அப்போ இந்த அரசு என்பது வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசாக தான் இருக்குது. நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி அரசு ஒரு நடந்து கொள்ளணும், ஒரு அரசியல் கட்சி எப்படி நடந்து கொள்ளணும், அவர்களுக்கு வந்து கொள்கை தலைவராக அவர்கள் காட்டிய பெரியாரோ அம்பேத்கரோ என்ன சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதன் அடிப்படையிலேயாவது ஒரு அந்த பண்புகளாவது இருக்கணும். எதுவுமே கிடையாது. இவன் வந்து இப்போ அஞ்சலையம்மாள் வச்சுருக்காங்க, வேலுநாச்சியார் வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து காட்டக்கூடிய காமராஜரை, பெரியாரை, அம்பேத்கரையெல்லாம் காட்டும்போது அப்போ இங்கே தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான ஒரு விஷயம் நடக்குது. தமிழ்நாட்டினுடைய மாணவ உணர்ச்சியை சீண்டும் அளவுக்கு ஒரு வேலையை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அது மறுத்து இவங்களை ஏதாவது பேசணுமா இல்லையா? எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. நாங்கள் கெஞ்சி கேட்குறோங்கிறாங்க. கெஞ்சிலாம் கேட்க தேவையில்லை. ஏன்னா கேரளாவில் பாடலை. இதே அர்லேகர் மாநில ஆளுநராகக்கூடிய கேரளாவில் சதீசன் பதவி இருக்கும்போது அந்த வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படவில்லை. அதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஆளுநர் கடிதம் எழுதியிருக்காரு. வருத்தப்பட்டுக்குன்னு சொல்லி காங்கிரஸ் அங்கே டீல் பண்ணுறாங்க. அப்படின்னா பாஜக பதவியேற்ற மேற்கு வங்காளத்தில் பாடலை. அப்போ இங்கே மட்டும் நான் ஏன் பாடுறேன்னா அண்ணனை பார்த்தா ஈனாவான மாதிரி தெரியுது. அதனால் இந்த ஆட்சி வந்து ஒரு ஈனாவான ஆட்சி. அப்போ இவர்கள் தலையில் மிளகா அரைக்கலாங்கிறது தான் வந்து இப்போ பாஜகவும் சரி ஆர்எஸ்எஸும் சரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எப்படிலாம் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் என்னென்னலாம் பண்ணாங்களோ அது எல்லாமே செய்கிறாங்க. இப்போ இன்னும் எம்ஜிஆர் ஆட்சியை போலவோ 91 to 96 ஜெயலலிதா ஆட்சியை போல தான் இந்த ஆட்சி இருக்க போகுது. ஏன்னா சட்ட நடவடிக்கை, இந்த சட்ட ஒழுங்கு, மற்ற எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யார் கட்டுப்பாட்டிலே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. சிங்கப்பெண் படையில் வந்து ஒரு பொண்ணை வந்து வேலைக்கு அந்த ஒரு பெண் காவலர் வேலைக்கு போட்டாங்க. 36 பேர் அறிவிச்சாங்க மாவட்டங்களில். அந்த சிங்கப்பெண் படையில் இருக்கக்கூடிய காவலருக்கே வந்து தொல்லைன்னு சொல்லி, பாலியல் தொல்லைன்னு சொல்லி இப்போ பிரச்சனை பண்ணி அவங்க வந்து இப்போ ஒருத்தர் ஆய்வாளரை பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு பெரிய இந்த முதல் கையெழுத்து போட்ட அந்த 4 கையெழுத்தில் ஒன்றுலேருந்து சிங்கப்பெண் படைன்னு போட்டாரு. இப்போ வரைக்கும் அந்த ராயரத்ன ஸ்டேடியத்தில் 3 முறை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. அந்த மேடை அமைத்து இவருக்கு வந்து எல்லா பதாகை அமைத்து எல்லாமே பண்ணிவிட்டு திரும்ப தேதியை தள்ளி வச்சுட்டு திரும்ப வந்து செட்டிங்ஸை கழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது முதல் கையெழுத்து போட்டதே இன்னும் முடிக்காமல் இருக்காரு ஆட்சி பொறுப்பேற்றோன்னே. அப்படியேப்பட்ட அந்த சிங்கப்பெண்ணுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்குது அந்த ஆட்சி இருக்குது. அப்போ இந்த ஆட்சி என்பது 80ல் நடந்த எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆர் கவனத்துக்கு எதுவுமே வராது. கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன எது வேணாலும் செஞ்சுக்குவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருக்கணுங்கிற மட்டும்தான். ஆனால் அது மாதிரியான ஒரு விஷயமும் 91 96 நடந்த ஜெயலலிதாவினுடைய ஆட்சி. காட்டு தர்பார், வசூல் மலை. இப்போ ஒன்றும் இல்லை, கனிம வளத்தில் வந்து நீங்கள் வந்து அனுமதி இல்லாமல் குவாரி நடத்தினா ஃபைனபிள் அஃபென்ஸாக மாற்றிட்டாங்க இன்றைக்கி. அது வந்து ஒரு தண்டத்தொகையை போட்டுட்டு அதை வந்து குற்றம் இல்லைன்னு சொல்லிடலாம். அதுக்கு முன்பாக கனிம கொள்ளைங்கிறது வந்து அது வந்து ஒரு குற்றத்துக்கு சமமான விஷயம். அது வந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்து அது தண்டனைலாம் இருக்கும். இது இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபைனபிள் அஃபென்ஸை இன்றைக்கி மாற்றிருக்காங்க. இப்போ இப்படியான ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்குதுங்கிறதான் புரிஞ்சுக்கலாம். சார், இப்போது தாவேகா ஆட்சி அமைச்சதுலேருந்து பாஜக என்ன சோஷியல் மீடியாலும் சரி, அவங்க அதை சார்ந்த தலைவர்களும் சரி சத்தமே இல்லாமல் இருக்காங்க, எதுவுமே பேசாமல் இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது இப்போ இந்த விஷயம்லாம் நடக்கிறத வச்சு கம்பேர் பண்ணும்போது தான் இது நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை தாவேக்காவே செய்து நாங்கள் எதுக்கு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அந்த மாதிரி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே இந்து முன்னணி மாநில தலைவர் அந்த காடேஸ்வரை போய் அவரை மீட் பண்ணியிருக்காங்க. என்ன அவசியம் சார் அவரை சந்திச்சு அவர்கிட்ட? காடேஸ்வரா சுப்பிரமணியத்தினுடைய பேச்சுகளை வந்து நம்ம வந்து இங்கே பொது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்ப முடியாது. அவ்வளோ தூரம் வந்து மத துவேஷ பேச்சுக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களை வந்து மிக மோசமாக பேசக்கூடிய ஒரு நபர். IUML கூட்டணி ஆட்சி இது. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு போய் காதர் மொய்தீன் பேராசிரியர் வந்து அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு குளத்தூரில் தலைவர் தோப்பார் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ ஏகனம் பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், இப்போ தாவேக்காவினுடைய கூட்டணி ஆட்சி தானே. காங்கிரஸும் IUML விடுதலை சிறுத்தைகளெல்லாம் கூட்டணி ஆட்சி தானே இருக்குது இப்போ. ஆனால் அந்த கடேஸ்வரா சுப்பிரமணியனுடைய பேச்சை நீங்கள் வந்து ஒரு அது யூடியூப்லேயும் கிடைக்காது. அப்படியான ஒரு பேச்சு, அவருடைய பேச்சு என்பது அந்த RSS நிகழ்ச்சிகளில் எங்கேயாவது ஒளிபரப்புவாங்க, அப்போ தான் கேட்க முடியும். அவ்வளோ ரொம்ப வந்து
கேட்டால் உடனே அங்கே ஒரு கலவரம் வர அளவுக்கான ஒரு பேச்சாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட நபர் அவர். அதுக்கு மாநில தலைவராக இருக்கார். அவரை போய் ஒரு அமைச்சர் பார்க்குறார். இதை விட பெரிய குடும்பம் என்னென்னா, செங்கோட்டையன் மூத்த அமைச்சர் அவரை போய் பார்க்குறாங்க. அவர் மீது வந்து நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கின்றன. பிரிவினை தூண்டும் வகையில், வகுப்புவாத பிரச்சனையை தூண்டும் வகையில் பேசக்கூடிய, பிற மதத்தை புண்படுத்தும் வகையில் பேசக்கூடிய வழக்குகள் வந்து நூற்றுக்கணக்கான வழக்குகள் அவர் மீது இருக்குது. ஆனால் அவர் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டார். அவர் ஒரு பொருளாதார ரீதியாக வலுவாக இருக்கார். இப்போ கட்சியில் வந்து அந்த அமைப்பில் பெரிய பொறுப்பில் இருக்காருங்கிற போது அவர் அதை செய்கிறாரு. ஆனால் இவர்கள் யார்? பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராஜரையும் வந்து வச்சுக்கிட்டு எந்த ஆர்எஸ்எஸ் வந்து காமராஜரை வீட்டை எரிக்கிறதுக்காக டெல்லியில் வந்து புகுந்து வீட்டை தீ வைத்தார்கள். காமராஜர் அதிலிருந்து தப்பித்ததுனால வந்து உயிரோடு இருந்தார். இல்லாவிட்டால் அன்றைக்கே அவர் டெல்லியிலே கொலை செய்யப்பட்டிருப்பார். அந்த ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த ஒரு இந்து மத தீவிரவாத அமைப்புகளான ஒன்றினுடைய தலைவரை போய் பார்க்குறாருன்னா, இது எந்த வகையில் இந்த அரசு செயல்பட போகுதுங்கிறத ஒரு ரூட்டை வந்து தெளிவாக காட்டுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக ஏன் அமைதியாக இருக்குன்னா, நடக்கிறதே எங்கள் ஆட்சி தாண்டா, அப்புறம் என்னடா எதுக்குடா பேசிக்கிட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்களேன், இது நாங்கள் கேட்டோம், அமைச்சர் ராஜமோகன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இப்போ கேட்டோம், ப்ளீஸ் பண்ணி கேட்டோம், ஆனால் வந்து ஒத்துக்கலை அப்படிங்கிற. ப்ளீஸ் பண்ணி கேட்குறது கிடையாது, மாநில உரிமை. தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தொடங்கி தேசிய கீதத்தில் முடிகிறதான் வந்து வழக்கம். அரசாணை பிறப்பிக்கப்பட்டு 60 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படக்கூடிய விஷயம் இது. இதில் நீங்கள் கெஞ்சி கேட்டோம், கெதறி கேட்டோம்னா இது யாரை ஏமாற்றக்கூடிய வேலை? அப்போ இவர்களுக்கு வந்து யாருக்குமே வந்து இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு துணிவில்லை, திறன் இல்லை, அறிவில்லைங்கிறது வந்து தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதனால தான் வந்து இப்பயே போய் சரண்டர் ஆகிறாங்க. போய் பாஜகவினுடைய கோர் டீம் எங்கே இருக்கோ அவர்கள்ட்ட போய் சரண்டர் ஆகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறதா. புதிதாக அமைச்சர் பொறுப்புக்கு வந்திருக்க பார்த்திபனுக்கு தெரிஞ்சிருக்குது. 77லேருந்து தமிழ்நாடு சட்டசபையில் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனுக்கும் தெரிஞ்சிருக்குது. அப்போ இவர்கள் பார்ட்டி வைஸு கன்வின்ஸ் பண்ணுறாங்க, போய் நீங்கள் எதுவும் எங்களை விமர்சிக்காதீங்க, நாங்கள் வந்து உங்களுடைய ஆள் தான், நீங்கள் எதுவும் ரைடு ஈடு விட்டுறாதீங்க, நீங்கள் மேலே கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி அதுக்கான ஒரு இதை தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர் இப்போ இவங்க நேரடியாக அமைச்சர்கள்லாம் போய் பார்க்கக்கூடிய அளவில் வந்து அவர் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது. அவர் ஒரு அமைப்பினுடைய தலைவராக இங்கே இருக்கிறார், தமிழ்நாடு தலைவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய பேச்சையெல்லாம் வந்து ஒளிபரப்பவே முடியாது. கடுமையான இஸ்லாமிய வெறுப்பையும் கிறிஸ்துவ வெறுப்பையும் பேசக்கூடிய ஒரு நபர் அவர். சார், இப்போது மடை மாற்றணுன்றதுக்காக என்ன குதிரை பேரம் பற்றி அதிகமாக டாக்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. சரி, இந்த டாப்பிக்கை மாற்றணும், இதை மாற்றினா நமக்கு நல்ல பேர் வரும் அப்படின்னு நினச்சி பண்ணதே இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் வரைக்கும் வந்திருக்கு. என்னென்னா விவசாயிகளுடைய பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறோன்ட்டு சொன்னது வேறு ஒன்று, ஆனால் செஞ்சுருக்கிறது வந்து டோட்டலாக வேறன்னு ஒன்று. அவர் அனௌன்ஸ் பண்ண அந்த நாளே வந்து தலைமைச் செயலகத்தை அவளை சந்திக்கிறதுக்காக விவசாயிகளும் விவசாய அமைப்புகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. பட் யாருக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அன்றைக்கி போராட்டம் அங்கங்கே நடந்தது பார்த்தோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பல இடங்களில் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அமைச்சர் நிர்மல்குமார் வந்து வேற ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் சார், முழு தள்ளுபடி வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஆலோசனை செய்கிறோம் அப்படின்னாரு. அது வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் சொன்ன அந்த பதிலா, இல்லை உண்மையிலே ஆலோசனை நடக்குதா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு அமைச்சர்கிட்ட இந்த காவி நிறம் பற்றி தான், திருவள்ளுவருக்கு வந்து அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்காங்கன்னு, அதை பற்றி இப்போ பேச வேணாம், அப்புறமா பேசலாம்னா எப்போ தான் பேசுவாங்க இவங்க? நோ கமெண்ட்ஸு, அப்புறம் பேசிக்கலாம். இவங்க வந்து ஔவையாருடைய வசனங்கள் 4 வரியை எடுத்து இவருக்கு நண்பரா இருக்கிறது அரிது அரிது மாநிலப்படுத்துறது, அதனினும் அரிது விஜய்க்கு நண்பரா இருக்கு. என்ன சார் இதெல்லாம்? உண்மைதாங்க. அவர்லாம் வந்து அமைச்சர் ஆகணும், இப்படி ஒரு மனிதன் இருக்கிறது தான் அரிதுன்ற மாதிரி. அவர் ஒரு 40,000 ஓட்டு வாங்குவோம்னு நினச்சி சீட்டு வாங்கினாரு. பார்த்தா அவர் ஜெயிச்சிட்டாரு, அமைச்சராகவும் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அரிதான விஷயம் தானே, அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரி வந்து விவசாயிகளுக்கு சொன்ன ஒரு வாக்குறுதியை நேரடியாக பச்சையாக ஏமாற்றி இது பண்ணுறாங்க. இதுக்கு பற்றி கேட்பதற்கு வந்து விவசாயிகள் முற்பட்டால் அவர்களை கைது செய்கிறாங்க, அவங்க மிரட்டி அனுப்பப்படுறாங்க, கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து ஒரு சொன்ன வாக்குறுதி, இந்த கடைசியில் சொன்ன வாக்குறுதிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாதது. நீ இந்த டெய்லி பிறக்கிற குழந்தைக்கு வந்து நான் வந்து மோதிரம் போடுவேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வடிவேல் படத்தில் தான் வரும். ஒரு ஒரு மனநிலை சரியில்லாதவர் வந்து ஆய்வுக்கு வருவார், தேட்டருக்கு போய் பார்த்துட்டு வந்து என்ன இப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் வந்து மஞ்சக்காமலை மாத்திரை கொடுக்குறது இல்லையான்னு கேட்பார். அது மாதிரி தினமும் குழந்தை பிறந்தால் டெய்லி மோதிரத்தோடு போய் ஒரு ஆள் போய் போடணும்னா என்ன இதாகிறது, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்ன ஆகுது? இதெல்லாம் அடிப்படை, இதெல்லாம் வந்து என்னென்னா செய்ய முடியாத விஷயங்கள். ஆனால் சொல்லி விடுறது, வந்தால் பார்த்துக்கலாம், இப்போ வந்துட்டாங்க, ஆனால் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியே
அதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து முழுமையான தள்ளுபடி, இதில் வந்து இத்தனை % தள்ளுபடின்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அமௌண்ட் வைஸ் வந்து தள்ளுபடி 50,000 கீழே வச்சுருந்தா தான் தள்ளுபடி, அதுக்கு மேலே இருந்தால் 5,000 தான் தருவோம் அப்படிங்கிறதான் வந்து பச்சையான ஏமாற்று வேலை. இதை விட இன்னொன்று சொல்கிறீங்க, விவசாயிகள் மற்ற இடங்களில் போராடிட்டு இருக்காங்க. எதுக்காக தெரியுமா? நெல் கொள்முதல் பண்ண மறுக்கிறாங்க. இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு இன்னும் சரியாக ஆரம்பிக்கல, ஆனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சுங்கிறாங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்குச்சுன்னா நெல் கொள்முதல் மையங்களில் எப்படி நெல்லை வந்து வாங்க முடியும்? இப்போ திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கட்டும், தஞ்சை பகுதியில் பல பகுதியில் வந்து இன்னும் வாங்காமல் தான் இருக்காங்க. திமுக அரசு அதீதமான உற்பத்தியை கொண்டு வந்து காட்டிடுச்சு. ஒன்றிய அரசிடம் வந்து வாங்க சொன்னால் ஒன்றிய அரசு பணம் தர மறுத்துச்சு. திமுக அரசு தன்னுடைய பணத்தை கொடுத்து கொள்முதலை பண்ணாங்க. அதுக்கு அடுத்த செட்டு வந்துருச்சு. இப்போ எலெக்ஷன் நேரத்தில் நடந்த அறுவடை காலம் இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கணுமா இல்லையா, இந்த புதிய அரசு இன்னும் வாங்க மறுக்குது. அப்போ விவசாயிகளுக்கு, ஆனால் விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுக்க திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுகவினுடைய இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இந்த தாவேக்காக வாக்குகள் விழவில்லை. அதனால் இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நமக்கு ஓட்டு போடாதவன் வந்து கஷ்டப்பட்டு போகிறான், விவசாயி போகிறான், திமுக இதுக்கு தாவேக்காக வாக்களிக்கல, அப்போ அவன் நாசமாக போயிட்டு போகிறான் அப்படின்னு தான் அந்த கட்சி நினைக்குது. அதனால தான் நான் அவர்களை ரோட்டிலிருந்து நிப்பாட்டியிருக்கேன். இப்போ கர்நாடக அரசு வந்து தமிழ்நாடுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்தாலும் சரி, நாங்கள் மேகதாது வந்து கட்ட தான் போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே அரசு தான் இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு அரசா எம்கேஎஸ் தலைமையில் வந்து தமிழ்நாடு அரசு இருக்கும்போது ஒரு மாதிரி இணக்கமாக இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை வந்து அவங்க சரியாக கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து அணையை கட்ட தான் போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியே ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் இந்த மேகதாதுனா என்ன, இந்த தாவேக்கா சார்பிலேருந்து இதை பற்றின எந்த ஒரு டாக்குமே இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படியே அந்த சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிட்டு போகிறத வந்து பார்க்க முடியுது. அவங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு இன்னும் தெரியாமல் இருக்காங்களா, இல்லை இதை பற்றி நம்ம பேச வேணான்னு இருக்காங்களா, என்ன புரிதலில் இருக்காங்க சார் அவங்க? இல்லை, அவர் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, மேகதாட்டில் வந்து அணையெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். சொன்னது வந்து காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்தில் வந்து இந்த தகவலை சொல்கிறாங்க. யார்? டிகே சிவகுமார் சொல்கிறார். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம், காங்கிரஸினுடைய துணை முதலமைச்சராக இப்போ முதலமைச்சராக அவர் அறிவிக்க போகிறாங்க. அவர் வந்து சொல்கிறார், இங்கே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய 2 அமைச்சர்கள் இருக்காங்க. காங்கிரஸினுடைய 5 எம்எல்ஏக்கள் வந்து திமுக கூட்டணியை முதுகில் குத்திவிட்டு உடனடியாக அவங்க ஓடினாங்கல்ல. தமிழ்நாட்டில் மக்களுடைய வாக்குகளை வாங்க தானே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கருத்து என்ன? அங்கேருந்து காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலத்திலிருந்து வருது. இது காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலம். இந்த கூட்டணி கட்சிகள் பேசணுமா இல்லையா? இந்த சொல்லப்போனால் அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் பேசுங்க. தாவேக்காக கூட வந்து அவங்களுக்கு வந்து அரசியல் அறிவு கிடையாது, இனிமேல் தான் வளரணும், கற்றுக்கிட்டு வரட்டும். இவங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து ஏற்கனவே எம்பியாக இருந்த ஒருத்தர் மந்திரியாக இருக்கார், ஏற்கனவே எம்எல்ஏ இருந்த ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கார், அவர் மந்திரியாக இருக்கார். அவர் வந்து பேசணுமா இல்லையா? காங்கிரஸினுடைய தமிழ்நாடு காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து நீங்கள் தமிழ்நாடு விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை. அது காவேரி நீருங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டினுடைய இப்போ கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு நீர் அது. அதை வந்து தடுப்பதற்கும் அங்கேருந்து தடுத்து பெங்களூர் நகரத்துக்கு வந்து குடிநீர் தேவைக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக ஒரு வேலையை பார்க்குறாங்க. நாம் வந்து இந்த காவேரி எங்கு தொடங்குகிறதோ அங்கேருந்து எங்கு முடிகிற வரைக்கும் வந்து எங்கேயுமே அணை இதற்கு மேல் கட்டக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு, உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்குது. ஆனால் திட்டப்பணிகளுக்கான நாங்கள் ஒரு திட்டத்துக்கான ஒரு இது ரெடி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கும் கூட நம்ம வந்து திமுக அரசு வந்து ஸ்டேலாம் வாங்கினாங்க. ஆனால் மீண்டும் அவங்க வந்து வேலையை ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த ஸ்டே வெக்கேட் ஆகி கொடுத்துருக்காங்க. இந்த இதை தொடரலான்னு சொல்லி வேணுன்றே ஒன்றிய அரசு கூட கவனம் செலுத்தாமல் விட்டுருக்காங்க. அதை பிரச்சனை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே டிகே சிவகுமாரும் பேசுகிறனால இப்போ வந்து என்னென்னா இவர்களுடைய பதில் என்ன? அதே காவேரி ஓடக்கூடிய பகுதியைச் சேர்ந்த சேலத்தில் இருக்கக்கூடிய அல்லது நாமக்கலை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. இவர்களுடைய பதில் என்ன சொல்லணுமா இல்லையா? திருச்சி கிழக்கில் காவேரி ஓடக்கூடிய திருச்சி கிழக்கில் நின்று தானே வெற்றி பெற்றாரு, அவர் பேசணுமா இல்லையா? அங்கே காவேரி பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து டான்னு திறந்து 5 ஆண்டுகளில் வந்து ஜூன் 12ஆம் தேதி வந்து காவேரி திறந்து விட்டுட்டு இருந்தார் முதலமைச்சர். இந்த ஆண்டு புதிய ஆட்சி வந்துருக்குது. இப்போ வரைக்கும் வந்து திறப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. 40 அடி தான் தண்ணி இருக்குதுன்னா 40 அடி தண்ணியை வந்து நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா 36 அடி 35 அடிக்கு கீழே போனால் எல்லாம் சேரு தான் இருக்கும் அங்கே. அப்போ தண்ணி திறக்க முடியாது. புதுசாக தண்ணி வரணும், நமக்கு தர வேண்டிய தண்ணியை அங்கே வந்து கேட்டு பெறணும். இந்த வேலையெல்லாம் இவ்வளோ இருக்குது. காவேரியில் வந்து நீங்கள் நமக்கு காவேரி ஆணையத்தின் தீர்ப்பின்படி
நமக்கு வந்து வர வேண்டிய தண்ணியை வந்து கேட்டு இந்த மாதம் தர வேண்டிய தண்ணியை கேட்டு பெறணும். அதை வந்து நீங்கள் கேஆர்எஸ்லையும் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ அதை நீங்கள் கேட்டு வாங்கணும். சரி, இத்தனை வருஷம் காவேரிலேருந்து தண்ணி வரலன்னா அது ஒரு மிகப்பெரிய நியூஸாக வந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த வருஷம் அதை பற்றின நியூஸ் வருங்க. விவசாயிகள் அடுத்த ரோட்டுக்கு வருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சாகுபடிக்கு தண்ணி திறக்கலைன்னா பெரிய பிரச்சனை. தஞ்சை மாவட்டத்திலையும் நாகப்பட்டினம், திருவாரூர், இந்த மாதிரி டெல்டா பகுதியில், கடலூர் உள்ளிட்ட டெல்டா பகுதியில் பெரிய பிரச்சனையாகும். ஆனால் இவங்க வந்து அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இதை விட கொடூரமான விஷயம் என்னென்னா, ஒரு தீர்ப்பு வந்ததே வந்து மேகதாடு அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி, கட்டுவோம்னு ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சொல்கிறாருன்னா எதிர்த்து நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கான கருத்து என்னன்னு தெரியல. அந்த கட்சியை சேர்ந்தவர்களே வச்சுருக்கீங்க கூட, அவங்களையாவது பேச விடணும். அப்போ நீங்கள் பேசணுமா இல்லையா? ஒன்றும் இல்லை, நீங்கள் காவேரி பிரச்சனையின் போது கர்நாடகாவில் வந்து பாஜக ஆட்சியில் வந்து தண்ணி தர மாட்டோம்னு சொன்னால், அன்றைக்கு இங்கே மாநில பொறுப்பில் இருந்த தமிழிசை வந்து இல்லை காவேரியில் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த அது அந்த அந்த மாநில உணர்வு இருக்கணுமா இல்லையா? நீங்கள் பிடிச்சு வச்ச பிள்ளையார்கிட்ட வந்து இங்கே இருக்கக்கூடிய 2 காங்கிரஸ் அமைச்சர்களும் இருக்காங்க, எந்த கருத்தும் சொல்கிறதில்ல. தாவேக்காவுக்கு இது என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அவங்க பிரச்சனை தெரியுறதுக்குள்ளே ஆட்சி முடிஞ்சு போயிடும். அது வேறு விஷயம். இப்படி தான் இருக்குது நிலைமை. தமிழ்நாடு வந்து ஒரு சின்ன ஒரு ராங் ஸ்டெப் எடுத்து வச்சதுனால இழக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் வந்து எவ்வளோ நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஊடக சொகுசு அப்படின்றது வந்து திமுகவுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை அப்படின்ட்டு எம்கேஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு ட்ரூவாக இருக்குன்னா, ஆட்சியில் இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் சரி, இது வந்து என்றைக்குமே திமுக கிடச்சதில்லை சார். அதுக்கான எக்ஸாம்பிளாக செய்திகள்லாம் வரதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆணவ கொலை நடக்குது அப்படின்னும் போது காதல் விவகார கொலை அப்படின்ட்டு செய்தி போடுறதும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ரீஓப்பனை ஒட்டி எல்லா வண்டிகளும் சென்னை நோக்கி வரும்போது வண்டிகள்லாம் வந்து படையெடுத்து வருகின்றனன்னு தான் இருக்கே தவிர, அந்த போக்குவரத்து நெரிசலோ அந்த மாதிரியான வார்த்தைகள், அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி வந்து தேர்ந்தெடுத்து போடுறாங்கன்ற மாதிரி. அதுக்கு தனியாக பரிசு கொடுக்கணுங்க. இந்த ஊடகத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா, எந்த ஊடகத்தை முடக்கி வைத்த அரசு கேபிள்லேருந்து முடக்கிட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து டெல்லியில் வச்சு அந்த ஊடகத்தை கேள்வி கேட்டார்னு சொல்லிட்டு உடனடியாக அரசு கேபிள்லேருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஊடகமே வந்து புலம்புச்சு. ஆனால் அதே ஊடகம் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னையை நோக்கி வாகனங்களின் 10 கிலோமீட்டர் அணிவகுப்பு அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்தில் கிளாம்பாக்கத்தில் பிரச்சனைன்னா என்னென்ன பண்ணுங்க. அதாவது இங்கேருந்து வேன் எடுத்துகிட்டு போய் கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸில் ஒரு இதை கிளப்புனாங்க. அதற்கு பிறகு வந்து நம்ம எல்லாம் போய் கிளாம்பாக்கத்தில் ஆய்வு பணிகளை செஞ்சு எல்லாம் பண்ணி பார்த்தா, இந்தியாவிலே சிறப்பான பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் தான் அப்படி இருக்குது. அதில் கீழே போய் பார்க் பண்ணால் காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் மாதிரி வந்து லிஃப்ட்டில் போய் பஸ் ஏறி ஊருக்கு போகலாம். திரும்ப வந்து பஸ்ஸில் வந்து அங்கே இறங்கி காரை எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 வீலர் பார்க்கிங்கும் அப்படி தான். அது இல்லாமல் நீங்கள் பஸ்ஸில் போய் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து ரோட்லேருந்து உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு பஸ் இருக்குது. இவ்வளவு வசதிகளோட உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு விமான நிலையத்துக்கு ஈடான வசதிகளோடு கட்டியிருந்தாங்க. இந்த பேருந்து நிலையத்தையே விமர்சனம் பண்ணி கிளாம்பாக்கத்துக்கு வந்து எத்தனை பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த பகுதியில் வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் கூட வந்து கடுமையான நெருக்கடி, முன்னேற்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி 10 கிலோமீட்டர் அணிவகுத்து செல்லும் வாகனங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அப்போ நீங்கள் இவங்களுடைய மனதுக்குள்ளேயே திமுக வெறுப்போடு தான் இயங்குறாங்கங்கிறது தான் உண்மை. திமுக என்பது தனியாக வந்து ஒரு லோன்லியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு குதிரை வீரன். அவன் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டுங்கிற மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து எதிராக தான் நிற்கிறாங்க. ஏன்னா திமுக பேசக்கூடிய சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்லி நம்மளுடைய தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து அவங்க வந்து வெறுப்பாக பார்க்குறாங்க. அது எப்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கலாம், எனக்கு கிடைச்சது எப்படி உனக்கு கிடைக்க போச்சு அப்படிங்கிறது தான் வந்து அவர்களுடைய மனநிலை. அதன் அடிப்படையில் தான் திமுகவை வந்து இப்படி பார்க்குறது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாரி விடுவது. காதர் மொய்தீன் பேசுவார்னு எதிர்பார்த்தோமா? காதர் மொய்தீன் ஒரு மந்திரி பதவி கிடைச்சோடனே திமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்த காலத்தில் மட்டும்தான் வந்து ஐஎம்எலோட கூட்டணி இல்லாமல் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். அப்படி ஒரு கட்சியாக இருந்த அந்த கட்சியை சார்ந்த பேராசிரியர் இன்றைக்கு அந்த வார்த்தைகளை பேசும்போது நமக்கு வந்து இது வந்து நம்ம நன்றி உணர்ச்சிகளாக நம்ம எதிர்பார்க்கல. நம்மளுடைய வேலை வந்து இந்த வேலை தான், அது வேறு. ஆனால் இவர்களை போன்றவர்கள் போய் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தில் போனீங்கன்னா அவர் அதே கட்சியை சார்ந்தவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் உடன்பாடு வைத்திருக்கிறாங்க. நேராக போய் அதனுடைய சங்பரிவார அமைப்பை சேர்ந்தவர்களை போய் வந்து சால்வை போட்டு பார்க்குறாங்க.
அப்போ உங்களுடைய இது என்னாச்சு? காவி உடை பொறுத்திருக்காங்க திருவள்ளுவருக்கு, உங்களுடைய கருத்து என்ன? அப்போல்லாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. வெறும் மந்திரி பதவிக்கு தான் வந்து யாரை வேணாலும் நீங்கள் வந்து இப்போ வந்து இது பண்ணிடுவீங்களா? அதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.